தெரியுது, என்னுடைய உருவம் ஃபுல்லாக தெரியுது, முழுசாக தெரியுது அப்படிங்கிறான். அவர் சொன்னோன்னு என்ன பண்ணுறாரு, சரி இப்போ என்ன தெரியும் அப்படிங்கிறான். இப்போ சாமி பறந்து இருக்கிறார், எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதனால அதே இப்போ கண்ணாடி வழியாக பார்க்கும்போது அங்கே போகிற வரலாம் தெரிஞ்சவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னேன். கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அது கண்ணாடிக்கு பின்னாடி ரசம் பூசி இருக்காங்க, ஏதோ ஒரு ரசம் பூசி இருந்தாலும் உன்னுடைய மட்டும்தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாரு. இதுவும் எனக்கு சரியா புரியல அப்படிங்கிறான். சாமிக்கு விக்கிரக ஆராதனை பண்ணுவோம், எங்கள் அப்பா தேன் உண்ணாரு அப்படிங்கிறான். அந்த தேனை கொண்டு வா அப்படிங்கிறாரு. தேன் பாட்டில் கொண்டு கொடுக்குறான். இந்த 2 ஸ்பூன் ஊற்றிக்க, கையில் வாங்கிக்கோ, அதை நக்கி சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறாரு. நக்கி சாப்பிட்டு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னாரு. என்ன திதிப்பா இருக்கு, தேன் திதிக்குங்க தெரியாதா சாமி அப்படிங்கிறா. அதுதான் சொல்ல வர, தேன் எப்படி திதிக்குதோ அந்த தேனுக்குள்ள அந்த சுவையை வச்சது யாரு, யார் வச்சா சுவையை? இயற்கையா இருக்கு. அந்த இயற்கையே ஒரு தெய்வம் என்ன. அதே மாதிரி தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படிங்கிற திருமூலர் சொல்லியிருக்காரு. உன்னுடைய மனசிலேயே உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாயில் கோபுரவாசல், தெல்லம் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணாம் அணிவிளக்கு. இப்பயாவது புரியுதா? உள்ளத்திலேயே இருக்காரு, நீ எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். அந்த உள்ளத்துல என்ன நினைக்கிறியோ அந்த உருவத்தை கடவுளை நினைச்சு வழிபட்டா பெரிய புண்ணியம். அதுதான் இந்த கதையினுடைய நீதி.